அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:55 இத 5 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். தேவைக்கும் அதிகமாவே உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியத்தை 5 நாட்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த புதன்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 14, இதோட கூட்டுத்தொகை 5. இந்த மாசம் மே மாசம், அதாவது 5வது மாசம். அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அந்த வகையில 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மாதிரி தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம மேஜிக் டேன்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரீன் கலர் பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். புதன் பகவானுக்குரிய கலரும் இந்த கிரீன் தான். அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி பணத்தினால தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், எப்பயுமே இந்த பண பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு, மாச கடைசியில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, இப்படி வாங்கின கடனை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், இந்த கடனால எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவமானம் அதிகம், இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பண கஷ்டம், வீண் வரைய செலவுகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பணத்துக்கான நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சாயங்காலம் 5:55 உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி நீங்க 3 முறை செய்யும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய டென்ஷன், கவலை, பதட்டம், பயம் இது எல்லாமே நீங்கும். உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல நாம பரிகாரங்களை செஞ்சாதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். பதட்டத்தோடையும் பொறுமை இல்லாம ஒரு வெறுப்போட பரிகாரங்களை செஞ்சோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது.
இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ 5 முறை நீங்க எழுதணும். இது அஃபர்மேஷன் சொல்றத காட்டிலும் ஹோபனோபோனோ பிரேயரை தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது அஃபர்மேஷனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஹோபனோபோனோ பிரேயர். இந்த ஹோபனோபோனோ பிரேயரை பத்தி நேத்து ஒரு வீடியோல சொல்லிருக்கேன். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு டாக்டர் எப்படி குணப்படுத்தினாருங்கிறத பத்தியும் தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஹோபனோபோனோ பிரேயர்ல நம்ம 4 மந்திர வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. என்னங்க இந்த வார்த்தைகள்னால என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இந்த 4 மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த டாக்டர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. வேற எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவர் கொடுக்கல. அவர் பயன்படுத்தினது இந்த ஹோபனோபோனோ பிரேயர் மட்டும்தான். அந்த வகையில இந்த 4 வார்த்தைகளும் நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தும். இந்த வீடியோல பணத்துக்கான ஹோபனோபோனோ பிரேயரை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பணத்தை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் மேலும் மேலும் நமக்கு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னா நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எதிர்மறையான பதிவுகளை நாம மாத்தி அமைக்கணும். இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் பணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஒரு சிலர் பணத்தை ஈஸியா சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு படி அதிகமாவே போய் எனக்கெல்லாம் பணம் வராதுப்பா, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டா, நான்லாம் கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்திருக்கேன் இப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பணத்தை பத்தின உங்க நினைப்பு என்னங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் இந்த ஹோபனோபோனோ பிரேயர். சரி, நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். அதை சொல்லியும் காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I am sorry for any beliefs that blocks my abundance. Please forgive me for holding on to the lack. Thank you for all the blessings I receive daily. I love you, life and the flow of abundance in me. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, என் செழிப்பை தடுக்கும் நம்பிக்கைகளை பற்றி நான் வருந்துகிறேன். இயலாமையை பிடித்துக்கொண்டு இருந்ததற்காக தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நான் தினமும் பெறும் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையையும் எனக்குள் ஓடும் அளவில்லாத செல்வ செழிப்பையும். இந்த மாதிரி 5 முறை நீங்க எழுதுங்க. 5:55 இந்த வார்த்தைகளை எழுத ஆரம்பிங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறது ஒரு முறை. இந்த மாதிரி 5 முறை நீங்க எழுதிட்டு இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உணர்வுகளோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்ப கேளுங்க. பணத்தை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க மன்னிப்ப கேட்டு இதுக்கு மேல நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும், உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய இந்த பதிவுகள் மாறணும்னு சொல்லி மனசு உருகி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம். நீங்க உங்க பீரோல, பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல சரியா 5:55 இப்ப நான் சொன்ன வார்த்தைய உணர்வு பூர்வமா 5 முறை எழுதி பாருங்க. இமீடியட்டா உங்க மனநிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம பணவசியமும் அடுத்தடுத்து ஏற்பட ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல செல்வம் சேர ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.